ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். எழுத்துத் தேர்வுக்கான விரிவான பாடத்திட்டம், அப்புறம் அதோட பொருளடக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாடத்திட்டத்தின் பெயர் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். கூட்டுறவு மேலாண்மை, இது வந்து ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்துட்டு கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல், எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள், பொது அறிவு, மனக்கணக்கு நுண்ணறிவு, திறனாய்வு மற்றும் காரணவியல், தமிழ். இதெல்லாமே வந்துட்டு எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சிலபஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சி கோட்பாடு, கூட்டுறவின் கருத்தாக்கம், கூட்டுறவு கோட்பாடுகள், கூட்டுறவு மதிப்புகள், இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள். யார் யாரெல்லாம் முன்னோடிகளாக இருந்தாங்க அப்படின்றவங்களோட நேம் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் கோட்பாடு, பரிணாமம் மற்றும் வளர்ச்சி, சுதந்திரத்துக்கு முன், சுதந்திரத்துக்கு பின், புதிய பொருளாதார கொள்கையை அமல்படுத்திய பிறகு கூட்டுறவு நிறுவனங்களின் நிலை, வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம், எங்கெங்கெல்லாமே வந்துட்டு கூட்டுறவு இயக்கம் இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு சட்டம், என்னென்ன சட்டம் இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி, கூட்டுறவு நிர்வாகம். ஃபஸ்ட் யூனிட்டோட கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் யூனிட், ரெண்டாவது பாடம், கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல். கடன் என்றால் என்ன, கூட்டமைப்பு அல்லது ஒற்றுமை மற்றும் கலப்பு வகை கடன் கூட்டுறவுகளின் அமைப்பு, மத்திய கூட்டுறவு வங்கிகள் அமைப்பு, மாநில கூட்டுறவு வங்கிகள் அமைப்பு, முன்னுரிமை பிரிவு கடன், நபார்டின் பங்கு, இதெல்லாமே 2.1ல் இன்க்ளூட் ஆனது. 2.2 கூட்டுறவு வங்கியியல், வங்கியின் பொருள் மற்றும் வரையறை, வங்கி செயல்பாடுகள், வங்கிகளில் நிதி மேலாண்மை, அதிக நிலுவைத் தொகைகளை நிர்வகித்தல், பேச்சுவார்த்தைக்குரிய கருவி சட்டம், 1881 முக்கியமான விதிகள், இதெல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். மூணாவது யூனிட், மூணாவது பாடம், கூட்டுறவு கணக்கியல், வணிகம், வரையறை, கணக்குகளின் இரட்டை பதிவு முறை, இறுதி கணக்குகள், கூட்டுறவு கணக்கியல், கூட்டுறவு தணிக்கை, இதெல்லாமே மூணாவது பாடத்தில் வரக்கூடிய சிலபஸ். நான்காவது பாடம், ஃபோர்த் யூனிட், எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள், கணினி அறிமுகம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க முறைமை, மேலாண்மை தகவல் அமைப்பு, எம்ஐஎஸ், எம்ஐஎஸ்ஐ புரிந்து கொள்வது, தகவல் அமைப்பின் வணிக பயன்பாடு, பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், பாதுகாப்பு, நெறிமுறை மற்றும் சமூக பிரச்சினைகள், கணினி பயன்பாடுகள், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், ஸ்ப்ரெட்ஷீட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், கிரியேட்டிங் எ ப்ரெசன்டேஷன், விளக்கக்காட்சியை உருவாக்குதல், யூஸிங் த டிசைன் டெம்ப்ளேட், வடிவமைப்பு டெம்ப்ளேட்டை பயன்படுத்துதல், ப்ரொடியூசிங் எ ஸ்லைட் ஷோவை உருவாக்குதல், பிரிண்டிங் எ ப்ரெசன்டேஷன், விளக்காட்சியை அச்சிடுதல், ஐடி எனேபிள்டு சர்வீஸ், ஐடி இயக்கப்பட்ட சேவைகள், நெட்வொர்க் வகைப்பாடு மற்றும் தரவு தொடர்பு சேவைகள், மின் தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜிஸ், மொபைல் கம்ப்யூட்டிங், நெட்வொர்க் பாதுகாப்பு, இதெல்லாமே நான்காவது பாடத்தில் இருக்கக்கூடிய சிலபஸ். அடுத்து பாடம் 5, பொது அறிவு, யூனிட் 1, பொது அறிவியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், யூனிட் 2, நடப்பு நிகழ்வுகள், யூனிட் 3, புவியியல், யூனிட் 4, இந்திய வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், யூனிட் 5, இந்திய அரசியலமைப்பு, யூனிட் 6, இந்திய பொருளாதாரம், யூனிட் 7, இந்திய தேசிய இயக்கம். இந்த மாதிரி 5வது பாடம் பொது அறிவில் மொத்தம் 7 யூனிட்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம்.
அடுத்து 6வது யூனிட் 6வது பாடம் மனக்கணக்கு நுண்ணறிவு. 7வது பாடத்தில் என்ன இருக்குது அப்படின்னா திறனறிவு மற்றும் காரணவியல். 8வது யூனிட் தமிழ், அதாவது 8வது பாடத்தில் தமிழ் பற்றி, தமிழ் மொழியின் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, சங்ககால இலக்கியம், சங்கமருவிய காலம், இலக்கண நூல்கள், தமிழ் புலவர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, தமிழ் அறிஞர்கள், அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கவங்கள பற்றி நம்ம படிப்போம், தற்கால இலக்கியம். அவ்வளோதான். மொத்தம் 8 யூனிட் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது 8 பாடம் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸில். அந்த 8 சிலபஸுமே வந்துட்டு நம்ம இப்போது பார்த்துட்டோம், என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி நம்ம டெப்த்தாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.